வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். ஒரு மொழியில் உரைநடை எந்த அளவுக்கு பெருகுதோ அந்த அளவுக்கு அந்த மொழியில் கூறப்படுகின்ற கருத்துக்கள் பலரை சென்றடையும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதை பின்னாளில் வாழ்ந்த தமிழ் அறிஞர்கள், அது தவிர இங்கே இருந்து வாழ்ந்த ஆங்கிலேயர்கள் இவங்கள்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த தமிழில் முதல் நவீன கதை பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதினவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. அவர் என்ன சொல்கிறாரு, வசன காவியங்களால் மக்கள் திருந்த வேண்டுமே அல்லாது செய்யுட்கடை படித்து திருத்துவது அசாத்தியம் என்றோ, ஐரோப்பிய மொழிகளில் வசன காவியங்கள் இல்லாமல் இருக்குமானால் அந்த தேசங்கள் நாகரிகமும் நற்பாங்கும் அடைந்திருக்கக்கூடுமோ? அப்படியே நம்முடைய தாய்மொழியில் வசன காவியங்கள் இல்லாமல் இருக்கிற வரையில் இந்த தேசம் சரியான சீர்திருத்தம் அடையாது என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து 19ஆம் நூற்றாண்டில் ரொம்ப பெரிய புலவராக இருந்த திருத்தணிகை விசாக பெருமாளையர் அப்படிங்கிறவர் ஒரு வீரசைவர். அவர் 1852ஆம் வருஷத்தில் அவர் எழுதின பால போத இலக்கணம் அப்படிங்கிற நூலில் பாயிரத்தில் உடைநடை நூல்களின் இன்றியமையாமையை பற்றி என்ன சொல்கிறாரு, இலக்கண இலக்கிய கணித பூகோள ககோளாதி நூல்களையெல்லாம் இக்காலத்து இத்தேசத்தை ஆளுகின்ற இங்கிலீஷ்காரர்களும் அவர்கள் வசிக்கும் கண்டத்தில் உள்ள ஏனையோர்களும் செய்யுளில் இயற்றி கற்பிப்பதை விட்டு வசனங்களிலே தெளிவுற இயற்றி சிறுவர்க்கும் கற்பித்து கொண்டு வருகின்றனர். அதனால் அக்கண்டத்தில் வாழும் சிறுவர்கள் சில நாட்களிலேயே பல நூல்களை கற்று பல விஷயங்களையும் உணர்ந்து பல தொழில்களையும் இயற்றும் திறம் உடையவர்கள் ஆகின்றனர். இத்தேசத்தார் அந்நூல்களையெல்லாம் செய்யுளிலே செய்து அவற்றிற்கு திரிசொற்களால் உரையியற்றி சிறுவர்க்கு கற்பித்து வருகின்றனர். இவ்வாறு செய்யுளில் இயற்றப்பட்ட நூல்கள் நிகண்டு முதலிய கருவி நூல்களை கற்றன்றி கற்கப்படலாம். அதாவது அந்த நிகண்டெல்லாம் படித்தா தான் அந்த செய்யுளை விளங்கும். ஆகவே அவற்றுள் ஒரு நூலை கற்பதற்கு நெடுநாள் செல்கின்றது. செல்லவே பல நூல்களை கற்றுணர்ந்து எத்தொழில்களையும் செய்யத்தக்கவர்கள் ஆவது அரிதாம். இதனால் இந்நாட்டு சிறுவர்கள் தங்கள் வாழ்நாட்கள் வீழ்நாட்படாமல் சில நாட்களில் அப்பல நூல்களையும் கற்றறிந்து எத்தொழில்களையும் செய்யத்தக்க வல்லமை அடைவதற்கு அந்நூல்களையெல்லாம் உலக வழக்கியல் சொற்களால் உரைவசனமாக தெளிவுறச் செய்து கல்வி சாலைகளிலே உபயோகம் வரும்படி செய்தல் நன்று அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை சரியான கருத்து அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சொன்ன நிகண்டு முதலிய நூல்களாம் படித்தால் ஒழிய நமக்கு இந்த செய்யுளில் கூறப்பட்டிருக்கின்ற பல நூல்கள் சரியாக விளங்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே இருந்தவங்களும் லார்ட் மர்டக்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் உரைநடையில் வந்ததே ஐரோப்பியருடைய தொடர்பால் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம மறுக்க முடியாது. இப்போது தமிழில் முதல்ல உரைநடை எழுதினது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஓரளவு விவரம் தெரிஞ்சவங்க இந்த பெஸ்கின்னு ஒருத்தர் வீரமாமுனிவர்னு பேர் வச்சு அவர் தான் அவிவேக பூரண குருவும் சீடர்களும் சொல்லிட்டு ஹாஸ்ய நூல்லாம் அந்த காலத்தில் எழுதியிருக்காருன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் பொதுவாக நம்பப்பட்டு வந்தது. ஆனால் அது உண்மை இல்லை. அந்த பெஸ்கிக்கு முன்னாடி, வீரமாமுனிவருக்கு முன்னாடி ராபர்ட் நொபிலி, டி நொபிலின்னு சொல்லுவாங்க, தத்துவ போதக சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பல உரைநடை நூல்களை தமிழில் எழுதியிருக்கார். இப்போ இந்த நூல்கள்லாம் காப்பி எடுக்காமல் அழிஞ்சு போச்சு. ஆனால் வீரமாமுனிவர் எழுதினதை ஒரு ஆங்கிலேய அதிகாரி ஒருவர், அவர் அவருக்கு திருக்குறளையும் 13-17 அதிகாரத்தை அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அவர் வீரமாமுனிவருடைய நூல்கள் அத்தனையும் மறுபதிப்பு செய்யணும்னு சொல்லி வேண்டி கேட்டு அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க மறுபதிப்பு செய்யப்பட்டதன் காரணமாக அவர் வீரமாமுனிவர் எழுதின உரைநடை நூல்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறது மிக மகிழ்ச்சியான செய்தி. அவர் இது செய்யுளை எழுதியிருக்கார். தேம்பாவணின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். கிறிஸ்துநாதரை பற்றி எழுதியிருக்காரு. அவர் ரொம்ப அருமையாக அழகு தமிழில் எழுதியிருக்காரு. அவர் கிறிஸ்துநாதர் தூங்குறதை பற்றி பாடுவார். கண்பட்டுறங்க கண்டேனோ கருணாகரனே களிக்கடலே புண்பட்டலையும் நெஞ்சிற்கோர் பொருவா மருந்தே அருளன்பே மண்பட்டலையும் கடலென்ன மருளன் நெஞ்சிற்கு உயர்நிலையே என்பட்டுயர்ந்த செல்வரசே என்மேல் இயங்கும் தயதுவோ அப்படின்லாம் சொல்லி எழுதியிருக்காரு. நல்ல செய்யுள். ஆனால் அதே மாதிரி அவர் உரைநடையும் மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இவர் ராபர்ட் நொபிலி எழுதியிருந்தான்னு சொன்னோம். ஆனால் இந்த ராபர்ட் நொபிலி எழுதுறதுக்கு முன்னாடியும் முதல்ல கிபி 1577 தான் ஒரு நூல் எழுதப்பட்டது. ஃப்ளாஸ் சாங்க்டோரம் அப்படிங்கிறதுக்கு கிறிஸ்தவ வேதோபதேசம்
அப்படிங்கிற பேரில் அந்த நூல் வந்து தமிழில் வந்து எழுதப்பட்டது. இயேசு சபை பாதிரிமார் தான் முதல்ல இங்கே வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சவங்க, தமிழ் இலக்கியத்தில் வந்து புகுந்தவங்க அவங்க தான் முதல்ல. அடுத்து சவேரியருங்கிற சென்ட் சேவியர் வந்து தமிழில் எழுதுனான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சரியில்லை. ஏன்னா சவேரியருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. அதனால் இந்த தமிழ் உரைநடை நூலை வந்து அவர் இயற்றியிருக்க முடியாது. இந்த நூலை, நான் சொன்ன நூலை. இந்த நூல் அச்சிட்டதுக்கப்புறம் 1579 கிறிஸ்தவ வணக்கம், டாக்ட்ரின் கிறிஸ்டியானா அப்படிங்கிற ஒரு நூல் அச்சிடப்பட்டது. இந்த உரைநடை நூலை எழுதியவர் வந்து ஆண்ட்ரிக் அப்படிங்கிற இயேசு சபையை சேர்ந்த ஒரு பாதிரியார்னு தெரியுது. ஆனால் அவரை பற்றி வேறு ஒன்றுமே தெரியல. பாரிஸ் புக் மியூசியத்தில் இந்த புஸ்தகத்துடைய ஒரு பிரதி இருப்பதா உறுதியாக தெரியுது. 19ஆம் நூற்றாண்டில் மேற்சொன்ன 2 நூல்களை தவிர இயேசு சபையைச் சேர்ந்த ஐரோப்பிய பாதிரிமார் தமிழ் கற்பதற்காக சில நூல்கள் அச்சிடப்பட்டனவாக தெரியுது. அதான் அந்த இயேசுவில் வர பாதிரிமார்கள்லாம் தமிழ் கற்கணுங்கிறதுக்காக சில நூல்களை வந்து அச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த நூல்களை பற்றி நமக்கு ஒன்றும் விவரம் இல்லை. அருளானந்தர் அப்படிங்கிற பெயர் உள்ள ஜான் டி பிரிட்டோ அப்படிங்கிற பாதிரியார் சில உரைநடை நூல்களை தமிழில் எழுதியிருப்பதாக தெரிகிறது. ஆனால் அருளானந்த சுவாமி எழுதிய நூல்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. அப்புறம் 18ஆவது நூற்றாண்டில் பெஸ்கி என்ற வீரமாமுனிவர் சில உரைநடை நூல்களை ஏற்றியிருக்கிறாரு. இவர் வாழ்ந்த காலத்தில் தஞ்சைக்கு அடுத்த தரங்கம்பாடியில் வாழ்ந்திருந்த ஷீகன் ஃபால்க் முதலான ஜெர்மனி தேசத்து பாதிரிமார்களும் சில உரைநடை நூல்களை வந்து ஏற்றிருக்காங்க. ஜெர்மனி தேசத்து பாதிரிமார்கள் தமிழுக்கு செய்த சேவை மிக மகத்தான சேவை. தமிழின் பல அரிய நூல்கள், ஏட்டுச்சுவடிகள் இன்று ஜெர்மானிய மியூசியத்தில் தான் கிடைக்கப்பெறுகின்றன. அந்த காலத்தில் அதை எடுத்துகிட்டு போய் பத்திரமா வச்சுருந்தாங்கனால அவங்களுக்கு என்றென்றும் நாம் நன்றி கடன்பட்டிருக்கோம். அதெல்லாம் கிறிஸ்தவ சம்மந்தப்பட்ட ஏட்டுச்சுவடி இல்லை, நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள், அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சீசன் ஃபால்க் வந்து இன்னொன்று பண்ணார். அதாவது ரொம்ப செந்தமிழில் எழுதாமல் பைந்தமிழில், பயில் தமிழில், ஒரு இதில் இந்த கொச்சை தமிழ்னு சொல்லுவாங்கள்ல, அதிலெல்லாம் வந்து அவர் வந்து எழுதினார். அப்போ பாமர மக்களும் படிக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எழுதினார். அப்போது தமிழ் உரைநடை நூல் முதல்ல தோன்றினது வந்து 16ஆம் நூற்றாண்டுனாலும் அது வேரூன்றி நிலைபெற்று வளரத் தொடங்கியதுங்கிறது 19ஆம் நூற்றாண்டில் தான். 17, 18ஆவது நூற்றாண்டுகளில் தமிழ் உரைநடை நூல்கள் அதிகமாக ஏற்படவில்லை. 1577 முதல் உரைநடை நூல் உண்டானதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்த பாதிரிமார்கள் வந்து தமிழ் படிக்கணும், தமிழை எழுதணும்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் 200 வருஷம் அதுக்கப்புறம் தமிழ் உரைநடை வளர்ச்சி பெறாமலே இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் தான் தமிழ் உரைநடை வளர்ச்சி பெற துவங்கியது. ஏன் 200 வருஷமாக ஏன் அப்படி இருந்ததுன்னா, அந்த நேரத்தில் வந்து அரசியல் குழப்பங்கள் இருந்தது. பழைய காலத்து சேர சோழ பாண்டியர்கள்லாம் காணாமல் போயிட்டாங்க. புதுசாக வந்த சட்டாம்பிள்ளைகள்லாம் வந்தாங்க. வல்லான் எடுத்ததே வாய்க்கால்னு டேனிஷ்காரங்க, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்க, இங்கிலீஷ்காரங்கன்னு வெளிநாட்டுக்காரங்கள்லாம் இங்கே வந்தாங்க. இந்த மாதிரி இந்த முகமதியர்கள் வந்தாங்க. இது மாதிரி இங்கே வந்து ஒரு குழப்பமான அரசியல் சூழ்நிலை நிலவினதன் காரணமாக மிக வளர வேண்டிய கலைகள் எதுவுமே வந்து அந்த குழப்பமான சூழ்நிலை வளர முடியாது அப்படிங்கிறதான் இது காரணமாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் உரைநடை வளர்ச்சி எப்படி இருந்தது என்பதை இன்னொரு நாளில் பார்ப்போம் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.